டே டைமில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டைம் பாஸ் அப்படின்னா இவனுங்க 2 பேரும் தான். ரீசன்ட் டேஸாக எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தோப்பில் இவனுங்க 2 பேரும் வந்து ரொம்பவே அட்டகாசம் வந்து பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ தோப்பில் வந்துட்டு மரத்து மேலே ஏறுறது, ஆடுறது, குதிக்கிறதுன்னு இருந்தாங்க. இப்போ இந்த வீட்டில் வந்துட்டு தண்ணி இதெல்லாம் வச்சுருக்கிறதுனால நல்லா ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அன்னைக்கு வந்து முட்டைக்கோஸ் இருந்ததுனால அவனுங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஒவ்வொன்றையும் அவ்வளோ பர்ஃபெக்டாக செக் பண்ணி பார்த்து தாங்க வாங்கி வாங்கி சாப்பிட்றானுங்க. என்னமோ அவ்வளோ டவுட்டாக வந்து பார்க்குறாங்க. தூரிகாவுக்கு வந்து நல்லாவே வந்து டைம் பாஸ் ஆச்சு. சம்டைம்ஸ் அவங்கள தூரிகாவை வந்து உத்து உத்து பார்க்கும்போது பயமாக இருக்கும். ஏன்னா எங்கேயாவது தூக்கிட்டு போயிடுவானுங்களோ அப்படின்னு. ஏன்னா நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு குழந்தைய இந்த மாதிரி தூக்கிட்டு போய் ஒரு பெரிய குரங்கு வச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து தான் அவங்க வந்து ரெக்கவரி வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனாலேயே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் இவங்களுடைய சேட்டையை பார்க்குறதுக்கு டைம் போகிறதே வந்து தெரியாது. இவனுங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்து தான் வர்றாங்க. ஒரு சிலர் என்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இவனுங்க பஸ்லேயே ரிட்டன் அவங்க பிளேஸ்க்கே போகிறதா வந்து சொல்கிறாங்க. பட் நான் எனக்கு வந்து நம்ப முடியல. ஆனால் அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு.